பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எஸ்டேட் முதலாளி திரு சுரேஷ் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். ஆண்டு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக நம் பள்ளி ஆசிரியர் செல்வி ராணி அவர்கள் இப்போது பாடுவார்கள். பெரியோர்களே, பள்ளி ஆண்டு விழாவில் உங்களுடன் கலந்து கொண்டதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் ராணி அவர்களின் பாடலை கேட்டு நான் மெய்மறந்து விட்டேன்.
அவர்களை மனைவியாக அடைபவர் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். அந்த பாக்கியசாலியாக நான் இருக்கக்கூடாதா என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். நாம நன்றி, ராணி வந்துட்டான். அது கிடக்கட்டும். பக்கத்துல ஒரு வெள்ளை யானை கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கு. அது யாரு? ஒருவேளை பக்கத்து வீட்டு பையனா இருப்பானோ? வா கேட்டு பாப்போம். இருங்க, நான் விசாரிக்கிறேன். Come on, follow me. நேரம்தான். தம்பி, ரொம்ப அழகா இருக்கியே. யார் விட்டு பையன்? உங்க அம்மா பேர் என்ன? குமுதம். அம்மா பேர் குமுதமா? அப்பா பேர் தினத்தந்தியா? அதனாலதான் இவ்வளவு பெரிய தொந்தி. ஷோ. தம்பி, பக்கத்துல இருக்கிறது யார்? அக்காவா? சொந்த கால பக்கத்து வீட்டு பரவாயில்ல. பேர் என்ன? ராணி. ராணியா? பேர் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வாணி. முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று சுரேஷனை கூப்பிடுங்க, அதான் என் பேரு. ஆ? அங்க பார்த்து அவ்வளவு உயரமா இருந்த, இப்ப இவ்வளவு குள்ளமாயிட்ட. நீ யாரு? அவன் போட்ட குட்டியா? இல்ல, அவனோட தம்பி. அப்ப அண்ணன் எங்க? பிளேயர் கிட்ட உட்கார்ந்திருக்கான். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாம தேங்காய் உடைச்சிட போறாங்க. மாமா, மாப்பிள்ள, நீங்க ஒரு தடவை வந்து அந்த பொண்ணை பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. நேத்து கோயில் அவளை பார்த்ததுல இருந்து சதா அவ ஞாபகமாவே இருக்கேன். தங்கச்சலை மாதிரி இருக்கா மாமா. தங்கச்சிலைன்னு சத்தம் போட்டு சொல்லாத, எவனாவது கடத்திட்டு போயிட போறான். போங்க மாமா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கே, ஏன் கண்ணுல படாம அப்படி ஒரு அழகான பொண்ணா? ஆமா மாமா. மாப்பிள, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இந்த ஊர்ல இந்த குழந்தையா இருந்தாலும் சரி, இறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த லிஸ்ட் அரசாங்க ஆபீஸ்ல இருக்கும். அதே மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாலும் சரி, அந்த லிஸ்ட் என்கிட்ட இருக்கும். எனக்கு தெரியாத ஒரு பொண்ணா எப்படி வயசுக்கு வந்தா? எப்படியோ வயசுக்கு வந்தா. வளவளன்னு பேசாதீங்க மாமா, முதல்ல போய் அந்த பொண்ணை பாப்போம் வாங்க. கவலையே படாத, பணத்தால் அடிச்சு அந்த பொண்ணை உன் பக்கத்துல நிறுத்துறேன். எப்படியோ மாமா, அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தா போதும். மத்ததெல்லாம் ஐயோ, மறுபடியும் கொலகொலன்னு பேசுறீங்களே. அந்த பொண்ணு டியூஷன் முடிஞ்சு வர நேரமாச்சு, வாங்க போ. எஸ் கமான். மாமா, மாப்ள, நான் சொன்ன பொண்ணு இதான் மாமா. கவலையே படாத, நான் இங்கிலீஷ் பிரிண்ட் ஹிந்தி பிரிண்டே கொண்டு வந்திருக்கேன். இது ஆஃப்டர் ஆல் தமிழ் பிரிண்ட். நீ இங்கே இரு, என்ன நடக்குதுன்னு பார். என்னது வழியே இல்லாம வளர்த்து வச்சிருக்காங்க செடிய. இரு. ஹலோ மேடம், நம்ம நாட்டு பொம்பளைங்க விசில் அடிச்சா தான் திரும்புறாங்க. என்ன மேன்? அதோ பாருங்க, ஆமா, ஒரு தென்னை மரம் நிக்குது. அதுக்கு பக்கத்துல சிகப்பா ஒரு தென்னை மரம் நிக்குது. அவர்தான் சுரேஷ். அவரை தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். சரியான பொறுக்கி. என்னது ஆரம்பமே சரியில்லை? என்ன விஷயம் சொல்லுங்க. சுருக்கமா சொல்லட்டுமா இல்ல சுத்தி வளைச்சு சொல்லட்டுமா? சுருக்கமாவே சொல்லுங்க. அவர் உங்களை லவ் பண்றாருங்க. ஒரு வாரமா எச்சியே துப்பலையா? எச்சி இவ்வளவு இருக்கு. பெண்கள் என் மேல எச்சி துப்புறது இல்ல. நீங்க 100வது ஆளு, செஞ்சுரி போட்டீங்க. சரி வாங்க போலாம். கையவா பிடிக்கிற ராஸ்கல். ஆஹா, பெண்கள் கன்னத்துல அடிக்கிறது ஒத்தடம் கொடுக்கறது மாதிரி இருக்கு. உனக்கு கையால அடிச்சா உரைக்காது, செருப்பால தான் அடிக்கணும். இது செருப்பு தூக்கிட்டாங்க. மாமா, மாப்ள, என்ன ஒரு மாதிரியா வரீங்க? ஒண்ணுமில்ல, உனக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா அதுல டயர்ட் ஆயிட்டேன். நல்ல வரவேற்பு கொடுத்தாரு. ஆமா, ஏதோ எச்சில் துப்புறமா இருந்தது. அதை வேற பாத்துட்டானா? அது ஒண்ணு இல்ல மாப்ள, அந்த பொண்ணுக்கு சாயங்காலம் ஆனா மாலை கண்ணு சரியா தெரியாது. அதனால குப்பை தொட்டி நினைச்சுக்கிட்டு என் முகத்துல எச்சி துப்பிட்டான். ஆமா, இந்த செருப்பு காட்டின மறந்தது. இது வேற பாத்துட்டானா? அது வந்து செருப்பு பிஞ்சு போச்சான். இதை எங்க தைக்கலான்னு கேட்டா, டெய்லர் கடையில கொடுத்து தைக்கலான்னு. இது வந்து கடையெல்லாம் இருக்கு ரோட்ல, அங்க தைக்கலான்னு. கரெக்ட் கரெக்ட். ஆமா, இந்த அடி ஓதெல்லாம் என்னமோ பட்டாம இருந்தது. எல்லாமே பாத்துட்டான் போல இருக்கு. முதுகுல தட்டி கொடுப்பாங்க, அதே மாதிரி இவ கண்ணத்துல தட்டி கொடுத்தா. அவ உயரத்துக்கு இதுதான் கிடைச்சது. அப்போ நமக்கு படிஞ்சிரும்ன்றீங்க? நிச்சயமா படிஞ்சிரும். நாளைக்கு நீயே ஸ்ட்ரைட்டா ட்ரை பண்ணு. நம்மால வாங்கி கட்டிக்க முடியாதப்பா. போதும் போதும், நடந்தது. இவ்வளவு அடி வாங்குறப்ப என் பேர் சொல்லிக்கலாம்ல. உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் இழுத்து பிடிச்சே அடிச்சா. மாமா, இந்த பொண்ணை நான் அடையாம விட மாட்டேன். எப்படி? முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். அடையாராவது மந்தவழியாவது வாங்கினவனுக்கு தாப்பா வேதனையே தெரியும். சொன்னா கேளு, அந்த பொண்ணு படியாது. சும்மாங்க மாமா, மட்டும் நான் நினைச்சது முடிப்பேன்.
முட்டையிடுற கோழிக்குத்தானே வேதனை தெரியும். நான் இட்டுட்டேன், நாளைக்கு அவன் இடட்டும் தெரியும். ராணி, உங்களை நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். இப்படி பட்டும் படாம பதில் சொன்னா எப்படி? ஏ மிஸ்டர், நீங்க என்ன அடிக்கடி பின்தொடர்ந்து தொந்தரவு செய்யறது நான் கொஞ்சம் கூட விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஐ ஹேட் யூ. But I love you. சோ, உங்க நிழல் பட்டாலே நான் வெறுக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட அனாவசியமா பேசிட்டு இருந்தீங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன ரெண்டு பேரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ராஸ்கல், என்ன ஸ்பீடா போறேன் பாரு. என்னாலதானே உங்களுக்கு அடிபட்டுச்சு. உங்களுக்காக நான் என் உயிரவே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆமா, உங்களுக்கும் ஆலியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் நிழல் பட்டாலே வெறுக்கல நீங்க என் ரத்த கரப்பட்ட கர்ச்சீஃபை வச்சுக்கவா போறீங்க? என்ன எப்படி தூக்கி எறிகிறீங்களோ அதே மாதிரி இந்த கர்ச்சீஃபையும் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்தாங்க. இனிமே இது எப்பவுமே என்கிட்ட இருக்கட்டும். ஐ லவ் யூ. அம்பளி மாமா, என் மாப்பிள்ள ராணி பின்னாலேயே சுத்துறான். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். வர வர அவன் போக்கே சரியில்லையே. சும்மா இருங்க, நீங்க போற போகதான் சரியில்லை. பணம் கூட தலையா, சேம் சைட்லயே கோல் அடிக்கிறியா? இங்க பாருங்க, நானும் தெரிஞ்சுட்டேன், உங்க மாப்பிள்ளையும் தெரிஞ்சுட்டே வராரு. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா இருக்கு. ஏதோ கல்யாணம் பண்ணி நல்லா வாழட்டும். சின்னஞ்சிரு தானே. ஏண்டா, இனிமே நீ திருந்தி திருப்புகழ எழுத போற. என் தியேட்டர்ல முறுக்கு விக்கிற பயணி எனக்கு புத்தி சொல்றியா? இங்க பாருங்க, அந்த ரெண்டு நல்லவங்களையும் நான் சேர்த்து வச்ச விட மாட்டேன். இது என் சேஞ்ச். அது சேஞ்ச் இல்லடா மூதேவி, சேலஞ்ச். அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்துடுறாங்கன்னு பாத்துறேன். இங்க பாருங்க, நான் மதுரக்காரன், இதுல நான் ஜெயிக்க விட மாட்டேன். பாப்பமா? என்ன பாப்பமாவது ஆப்பமாவது? போடா கருப்பிடி தலையா, போடா மண் பாத்துறேன். என்னங்க இது கெட்ட பழக்கம்? எது? நகத்தை கடிக்கிறது எனக்கு பிடிக்காது, உடனே விட்டுருங்க. அப்ப நீ எனக்கு கூட தரணும். என்ன? ஐயோ, நான் மாட்டேன். அப்ப நான் மறுபடியும் நகத்தை கடிப்பேன். சொன்னா கேளுங்க. அப்பதான் எத்தனை? ஒரு 100. அடே அப்பா, வேணும்னா ரெண்டே 2 தரேன். இதுலயே ரேஷனா? ஓகே ஓகே. என்ன பாக்குற? சீக்கிரம். சரி சரி, கொண்டாங்க. எத? கணத்தை தானே? ஏய், 1 முடிஞ்சாச்சு. 2 முடிஞ்சாச்சு. என்னது கையில கொடுத்து ஏமாத்திட்ட? நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இன்னும் வேணும். அதெல்லாம் முடியாது. நான் 2 முத்தம் தான் தருவேன்னு சொன்னேன், தந்துட்டேன். அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது Please, please. முடியாது. இரண்டுக்கு மேல் இப்போது வேண்டாம். பாத்தீங்களா, இந்த நாய்க்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. ஏய், என்ன சொன்ன? நாய் அறிவு வேஸ்ட். கண்டிட்டது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். வரேன். எனக்கே மொட்டை அடிக்கிறியா? இந்த கல்யாணத்துக்கு எங்க அக்கா எப்படி சம்மதிக்கிறாங்கன்னு பாக்குறேன். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? எங்க மாமா ஒருத்தர் இடைஞ்சலா இருக்காருல்ல. உங்க மாமா கிடக்குறாரு ஒரு சோப்பு வாங்கி, பணத்தை பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி ஓடி வருவாரு. சரி, மாமாவை சமாளிச்சிடலாம். அம்மாவை என்ன பண்றது? அவங்கதான் என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு 2 பேரும் போறோம். 2 பேரும் அந்த பொண்ணை பாக்குறோம். 2 பேரும் அனாதைன்னு போய் சொல்றோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். 2 பேருமா? என்னையா விளையாடுறியா? வாய் தவறி சொல்லிட்டப்பா. நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாட்ட உண்மையை சொல்லிடுவோம். எப்படி? ஐயோ, உன்னை நம்பி நான் இதுல எல்லாம் இறங்க மாட்டேன்பா. ஏற்கனவே நீ புத்தி கேட்டாளு. எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அப்ப புத்தி உள்ள ஒரு ஆளு துணைக்கு வந்தா ஓகேயா? ஓகே, என் காரியம் நல்லபடியா முடிச்சா போதும். அப்ப ராஜாவை கூட்டுக்குவோம். ஆமாமா, அதுக்கு உன்னை விட புத்தி ஜாஸ்தி. ராஜா, என்ன குடிக்க மாட்டியா? இது தண்ணி பாலும் குடிக்க மாட்டேங்கிறியா? வாத்தியார் குடும்பம் ஏழை குடும்பம் அப்படித்தான் இருக்கும். என்ன மாமனார் சொன்னது கோவம் வருதோ? தம்பி, உங்களுக்கும் சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கும் என் மகளை தவிர சொந்த பந்தம் யாருமே கிடையாது. என் மக வேற உங்களை விரும்புறா. அதனால இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம். தம்பி, என் மக கிட்ட ஏதாவது கேட்கறதுன்னா கேளுங்க. எது கேக்குறதா? எல்லாம் கேட்டுக்கிட்டு முடிஞ்சு போச்சு.
இனிமே கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கி. தம்பி நீ சும்மா இரு, ஒரு முறைக்காக சொன்னேன். தம்பி நீங்க கேக்குறதுன்னா கேளுங்க. சரி சரி பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் கேள்வியை கேளுங்க. சரி நானே கேக்குறேன். இந்த உலகத்துல ஓரறிவு உள்ளது எது? புல், செடி, கொடி, மரம். ஈரறிவு? சங்கு, நத்தை. மூன்றறிவு? எறும்பு, கரையான். நான்கறிவு? நண்டு, வண்டு. ஐந்தறிவு? மிருகங்கள் எனக்கு பின்னால இருக்கிறவன். ஆறறிவு? நம்மள மாதிரி சில பேர். இந்த ராஜா. என் மக கேட்டுருச்சு, இப்ப நீங்க கேளுங்க. சரி நான் கேக்குறேன். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு மறக்க முடியாது. காதலி மறக்க முடியாதது எது? முதல் முத்தம். கணவனுக்கு? முதல் சம்பளம். மனைவிக்கு? முதல் இரவு. தாய்க்கு? முதல் பிரசவம். வெரி குட். ரெண்டு பேரும் தூள் பண்ணிட்டீங்க. அருமையான ஜோடி பொருத்தம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். அப்பாடா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ராணி, இவங்கதான் எங்க அம்மா. அம்மா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னடா இது? அம்மா, உங்ககிட்ட சொல்லாம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன மன்னிச்சிருமா. கல்யாணமா? ஏண்டா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் நாடகத்தை? நாடகமா? என்ன சொல்றீங்க? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எங்க சின்னையா இப்படித்தான் அடிக்கடி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் கேட்பாரு. கீழே பாத்தியா, அவர் விழுந்து விழுந்து தர குண்டு குழியுமா ஆயி போச்சு. ஆமா, சின்னையா என்ன பேசினாரு? என்ன படியா இல்ல கான்ட்ராக்டா? ஷோ. ஏண்டா உன் மோசடிக்கு ஒரு அளவே இல்லையா? ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடக்க போற? அம்மா, தப்பு செஞ்சுட்டு இருந்த என்ன திருத்தினதே இவதான். சத்தியமா சொல்றேம்மா, இப்ப நான் இவ்வளவு உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன நம்புங்க. மாப்ள மாப்ள, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சாமே, உண்மையா? ஆமா மாமா. ஐயோ, டெய்லி ஒரு படம் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய வருமானம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப நிரந்தரமா ஒரே படத்தை பாக்குறதா முடிவு பண்ணிட்டியா? யோ, முதல்ல உன் தியேட்டரை இழுத்து மூடணும். அப்பதான் ஊர்ல பல குடும்பங்கள் உருப்படும். மாமா, இப்ப நான் திருத்திட்டேன். இனிமே உங்க வழிக்கு வர மாட்டேன். ஐயோ, அம்மா, சின்னையா சொல்றத பார்த்தா தப்பி தவறி திருந்திட்டார் போல இருக்கு. பாப்பாவை பார்த்தாலும் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. மேனேஜர், காகிதப்பூ மணக்காது, கருவாடு மீனாகாது. என்ன இருந்தாலும் இவன் திருந்த மாட்டான். அம்மா, இந்த ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி இவங்களை இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ராணி, வா உள்ள போலாம். நில்லு. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போ. யோ பயா. அட போயா மம்படி தலையா. மாப்ள, என்னைக்காவது ஒரு நாள் என் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரட்டுமா? யோ, இது வரைக்கும் நீ கெடுத்த குடும்பங்க போதும். ஒழி. முடி என்ன லாண்டரியில வெட்டுறியா? மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு. சின்னையா, அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க தங்கறதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்றேன். என்ன ஏற்பாடு? நீங்க 2 பேரும் இங்கேயே அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கீங்க. அம்மா மனசு நிச்சயமா ஒரு நாள் மாறும். இந்தாங்க. இல்ல வேணாங்க. இத புடிங்க. கவலைப்படாம போங்க. போமா. தேங்க்ஸ். வா ராணி. ராணி, எங்க அம்மா ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? இல்லைங்க, நீங்க முந்தி அப்படி நடந்திருக்கீங்க. அதனாலதான் அத்தை அப்படி நடந்துக்கிட்டாங்க. போக போக அத்தை மனசு நான் மாத்திருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏய், ஏன் அந்த பெருமூச்சு? முதல்ல புகுந்த வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்க கூட யாருமே இல்லையேனுதான். இதான் நம்ம அவுட் ஹவுஸ். என்னது, கதவு திறந்திருக்கு? ஏய், நீயா? வா. என்ன ஆரத்தி எடுக்க ஆள்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்படி ஒரு நன்றி உள்ள ஆளை உலகத்துல எங்க இருந்தாலும் கிடப்பாரா?
கிடைக்கவே கிடைக்காது. ஆ. ரொம்ப நன்றி உள்ளதுங்க. காசை போடுங்க. காசா? எதுக்கு? எனக்கு தான் போடுறேன். ஹம். இஷ்டப்படி போடுங்க. இந்தா. போங்க ராஜாக்கு பிஸ்கட் வாங்கி போடு. போங்க. அப்படித்தான். ஏ ராசா. மேனேஜர் என்னம்மா? சாவியை கொடுத்துட்டீங்களா? நீங்க சொன்னபடி கொடுத்துட்டம்மா. வெரி குட். அம்மா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்கள வீட்டை விட்டு விரட்டிட்டு இப்ப அவுட் ஹவுஸ் சாவியும் கொடுத்துருக்கீங்களே, ஏம்மா? எல்லாம் அவன் மேல காட்டுற பாசம்தான். வந்திருக்கிறவ நல்லவளா கெட்டவளான்னு தெரியல. நல்லவளா இருந்தா வெளியே விளக்கேத்திட்டு இருக்கிறவளை இந்த வீட்டுக்குள்ளேயே விளக்கேத்த வைப்பேன். ஓஹோ, விஷயம் புரிஞ்சு போச்சு. சுருக்கமா சொன்னா அது 100 வாட் பல்பா இல்ல 0 வாட் பல்பான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப விளக்கு பளிச்சு பளிச்சு நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். எலக்ட்ரிஷியன் மாதிரி பேசாம மேனேஜர் மாதிரி நடந்துங்க. போய் வேலையை பாருங்க. போதும் போதும். நெத்தி அடியான சாப்பாடு. இது வரைக்கும் இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. இது என்னங்க சாப்பாடு? இன்னைக்கு ஈவினிங் அதிரி புதிரியான டிஃபன் ரெடி ஆகுது. அதிரி புத்திரியா? ஆமா, அது பாருங்க. எங்க அம்மாவும் மனசு மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, அத்தை மனசை நான் எப்படியும் மாத்திருவேன். இருக்கட்டுங்க. ஏன் எச்சலைய மூட விட மாட்டேங்கிற? புருஷனோட எச்சிலையில சாப்பிட்டா பொண்டாட்டிக்கு புண்ணியம். ஓ, புண்ணியம் வேற தேட ஆரம்பிச்சிட்டியா? தேடு தேடு. எங்க காலத்துல எல்லாம் புருஷன் சாப்பிட்ட எச்சல தான் பொண்டாட்டி சாப்பிடுவா. இங்க என்னன்னா கதைய மாறி போயிருக்குது. நீ சாப்பிட்ட எச்சல புருஷனுக்கு கொடுக்குற. அப்பா, எச்சில் பண்ணி குடுக்கணுங்கிறதுக்காக இதை நான் கொடுக்கல. புளிப்பான பழத்தை அவர் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தூக்கி எறியறேன். இனிப்பான பழத்தை ருசி பார்த்து அவருக்கு கொடுக்கறேன். இது தப்பா? அது தப்பு இல்லம்மா. உன்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டனே, அதுதான் தப்பு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. இல்ல மாமா, நான் தான் கொடுத்து வச்சேன். இப்படி ஒரு மனைவி கிடைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எங்க அம்மாவுக்கு புரியலையே. ராஜா, நம்ம வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு பிரமாதம். அடே அப்பா, இன்னைக்கு தான் சாப்பிட்டாப்ல இருக்கு. வா வாடா வா. ஆ? என்ன பாக்குற? ஓ, பிஸ்கட்டா? இப்ப என் கையில காசு இல்ல. பேசாம வா. டேய் வாடா. டேய் வாடா. பாயசத்துல உப்பு தாண்டா ரொம்ப கம்மி. ராஜா, என்னால நடக்க முடியல, ரொம்ப களைப்பா இருக்கு. இப்படி படுத்துக்கிறேன், நீ பக்கத்துல உட்காந்துக்க. அனாதை பணம் போட்டிருக்கு. அதுதான் நாய் துண்டை போட்டு எழுதிட்டு இருக்கு. புதைக்கிறது கூட காசு இல்ல போட்டிருக்கு. ரொம்ப நன்றி உள்ள நாய் தான். என்ன ராஜா வேணும் உனக்கு? ஓ, பிஸ்கட் வேணுமா? ஐயோ, ஏண்டா இப்படி சரியா? நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக என்னை பெறமாக்கி துண்டை விரிச்சு காசு வசூல் பண்ணிட்டியா? இதுல பிஸ்கட் வேறையா? பரவாயில்ல, இது கூட நல்ல வருமானம் தான். இப்படியே 4 இடத்துக்கு போவோம், நிறைய காசு கிடைக்கும். 4 இடத்துக்கு துண்டு விரிக்கணும். இந்தா கமான் ஃபாலோ மீ. ஏமா, எத்தனை நாள் இவருக்கு இப்படி இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்துதான் இவருக்கு இப்படி இருக்கு. சீரியஸா ஒண்ணு இல்லையே டாக்டர்? சீரியஸ் இல்ல, அப்படி வாங்க.
பயப்படாதீங்க, இது வைரஸ் ஃபீவர். மருந்து வாங்கி தரேன், உடனே வாங்கி கொடுங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நான் அப்புறமா வந்து பாக்குறேன். பணத்துக்கு என்ன பண்றது? எல்லா பணமும் செலவாயிடுச்சு. என்னங்க என்னங்க, மாத்திரை சாப்பிடுங்க. ராணி, இந்த மாத்திரை வாங்குறது உனக்கு ஏது பணம்? அது வந்து அம்மா கிட்ட வாங்கினியா? இல்லைங்க. யார்கிட்டயாவது கடன் வாங்கினியா? ஐயோ இல்லைங்க. பின்ன உனக்கு பணம் ஏது? நீங்க முதல்ல மாத்திரை சாப்பிடுங்க. பணம் ஏது வந்து சொல்லு. நான் சொல்றேன்ப்பா. அம்மா, உன் மனைவி மேல சந்தேகப்படாத. மருந்து வாங்கிட்டு வந்து அவதான். எப்படி வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறியா? அவ கைய பாரு. ராணி, சத்தமா கொடுத்த? ஏன் இப்படி செஞ்ச? உங்களுக்கு மருந்து வாங்க எனக்கு வேற வழியே தெரியலங்க, அதனாலதான் இப்படி செஞ்சேன். அம்மா, என் மகன் உன் மேல சந்தேகப்பட்டானே, அதுக்காக அவனை மன்னிச்சிரு. இத்தனை நாள் நான் ஒண்ணு சந்தேகப்பட்டனே, அதுக்காக என்னையும் மன்னிச்சிரு. அத்தை, என்ன இது பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? இல்லம்மா, தவறு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்ல. இத்தனை நாள் இங்க இருந்தது போதும், இனிமே இங்க இருக்க வேண்டாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, வா சுரேஷ். அத்தை பரவாயில்ல, நாங்க எங்கே இருக்கோம். அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் சில தவறுகள்லாம் செஞ்சான். அதே மாதிரிதான் இந்த கல்யாணமும் இருக்குமோன்னு நான் சந்தேகப்பட்டேன். இப்பதான் எனக்கு உண்மை புரிஞ்சது. இனிமே நீங்க இங்க இருக்க கூடாது. வாமா, வாங்க. வாமா. என்ன எழுதிருக்கேன்னு படிக்க வேணாம்? என்னது ஓம் முருகா ஓம் முருகான்னு எழுதிருக்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லத்தே நான் இதை தாங்க எழுதிட்டு இருக்கேன். அந்த முருகனோட கருணை அருளாலதான் நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ம்? ஆமாங்க, தருவேன். கொடுத்து வச்சோல அப்படின்னா ஒண்ணு. மாப்பிள, என்ன மாப்பிள? நான் மாப்பிள கூப்பிடுவேன், நீ மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். எனக்கு பையன் நிறையும். என்னை இப்ப அம்போன்னு விட்டுட்டே மாப்பிள. உங்களை ஏன் மாமா நாங்க அம்போன்னு விடுறோம்? அம்மா தான் தேட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. தியேட்டர் இருக்கு, மிஷின் இருக்கு, ஆபரேட்டர் இருக்கான். என்ன பிரயோஜனம்? படம் பார்க்க நீ இல்லையே.